அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளாசம் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காஃபி ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க்கு. இப்போது இது ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு பவுலில் 1 பேக் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சன்ரைஸ் காஃபி தான் எடுத்தேன். இதுக்கு 1 பேக் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இப்போ ஸ்டார்டிங்கில் மில்க் ஊற்றணும்னு அதுலேருந்து கொஞ்சோண்டு மில்க் மட்டும் இந்த கிளாஸில் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இதே லம்ஸ் இல்லாமல். இப்போ பால் நமக்கு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா காஃபி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட ஊற்றிடலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இருந்தாலும் கரைஞ்சி வந்துடும். இப்போ இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு. இப்போது மிக்சர் நமக்கு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா திக்காகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே டார்க் சாக்லேட் நல்லா கலந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளில வச்சிடலாம். நல்லா ஆறி வரட்டும். இது இப்போது நல்லா ஆறி வந்துடுச்சு. இன்னும் திக்னஸ் ஆகிருக்கு நமக்கு. இப்போது இதை ஒரு க்ளீன் மிக்சர் ஜாரில் போர் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் இதை போர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 4 மணி நேரம் வச்சு எடுத்து வந்துடலாம். இப்போது 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீமை வெளில எடுத்து இன்னொரு தடவை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதே மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேயே திரும்பி போர் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் திரும்பி வச்சிடலாம். இது கூட நட்ஸு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் வேண்டாம் போட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்பியும் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுட்டு எடுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்துடும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போது 8 மணி நேரம் கழித்து நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக நமக்கு வருது. இது மேலே நான் கார்னிஷிங்காக சாக்லேட்டை குட்டி குட்டியாக துருகுனா மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்ம ஐஸ்கிரீம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு. பார்க்கும்போது தெரியும் நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக. இந்த வரக்கூடிய சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.